அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பேச்சியுமே நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு நம்முடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவருமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய நம்முடைய ஜோதிடத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவியில. அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்குமே ஃபுல் சப்போர்ட், நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவிக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துலதான் என்னுடைய வீடியோ கொடுப்பேன். நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இறைவன் மூலமாக நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய முழுமையான ஆசை. நம்முடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம், ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க, துல்லியமா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்க. அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். நம்முடைய பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மேல பில்டிங் கட்டலாம் விதி ஜாதகத்தை பத்தி தான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், ஒரு பொதுவான பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ண எல்லா வீடியோ கொடுப்பேன். இப்ப இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்ன எடுத்தனே பாருங்க. இந்த தை மாசம் கரெக்டாக பாருங்க, தை மாசத்துலாம் வரும். பொதுவாக ஜனவரி மாசத்துல 3 வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஜனவரி மாசத்துல ஜனவரி மாசம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம். சூப்பரான ஒரு முகூர்த்தம், சுப காரியத்துக்கு ரொம்ப உகந்தமான ஒரு முகூர்த்தத்துல வருது இந்த காலகட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜனவரி மாசம் 18ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் உங்களுக்கு வருது அமைப்பு பிரகாரம். அடுத்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது. ஜனவரி மாசம் 24ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இதுதான் இந்த மாசத்தினுடைய சுப முகூர்த்தங்கள். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் எடுத்தவன கெட்டதை தள்ளுங்க, நல்லதை உள்ள கொண்டாங்க. போகி பண்டிகை, தமிழனுடைய திருநாள் சொல்லுவாங்க. போகி பண்டிகை ஒவ்வொரு தமிழனுக்கும் இது உகந்தமான ஒரு பண்டிகை, போகி பண்டிகை சொல்றாங்க. அதாவது கரெக்டாக ஜனவரி மாசம் 14ஆம் தேதி போகி பண்டிகை வருது. எல்லாருமே தமிழ்ல பிறந்த அனைவருமே இந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி தை பொங்கல். ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை வருது இந்த காலகட்டத்துல. ஜனவரி மாசம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க தைப்பொங்கலுக்கு விசேஷமாக கொண்டுவாங்க. ஒவ்வொரு தமிழனா பிறந்த அனைவருக்குமே தைப்பொங்கல்ங்கிறது சிறப்பான ஒரு பண்டிகை. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பொங்கல் இந்த பொதுவாக இந்த உழவர் பொங்கல் சொல்லுவாங்க, மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க. இந்த பொங்கலை இது நம்முடைய உயிர் ஜன கால்நடை சம்பந்தப்பட்ட பொங்கல். எல்லாருமே பாருங்க வீட்டுல குடும்பத்துல எல்லாமே விசேஷமா நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகை. கிராமத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள். அந்த மாட்டு பொங்கல் தான் உழவர் திருநாள்ங்கிறாங்க. ஒவ்வொரு உழவர் திருநாளுக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும். விவசாயி அனைவருக்குமே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த மஞ்சுரட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 17ஆம் தேதி எல்லா இதுலையும் பாருங்க மஞ்சுரட்டு, ஜல்லிக்கட்டுனாவே பேர் போனது நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த பண்டிகையும் பாருங்க இந்த ஜனவரி மாசத்துல வருது. இது எல்லாமே சிறப்பான ஒரு பண்டிகையா வருது. அடுத்து நம்முடைய தமிழ் கடவுளான முதல் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் பண்டிகை எல்லா கோவில் முருகனுடைய டெம்பிள்ல விசேஷமா நடக்கும். இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள். இது எல்லாமே தை பிறந்தா வழி பிறக்க போதுன்னு சொல்லுவாங்கல்ல. அனைத்தும் தமிழ்னுடைய மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போதுன்னு இந்த ஜனவரி மாசம் சிறப்பாக இருக்குது. அனைவருமே இந்த பண்டிகையை ரொம்ப கவனமாக கொண்டாடுங்க. இப்ப நம்ம ஜனவரி மாசத்துக்குள்ள பலனுக்குள்ள போவோம். இதுல 12 ராசிக்கும் நட்சத்திர பலன் கொடுக்குறேன். ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம். இப்ப வீடியோக்குள்ள போவோம். கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11ஆவது ராசி தான் இந்த கும்பராசி. எதுலையுமே ஒரு தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய ராசி கும்பராசியை சொல்றாங்க. ஏங்க தலைமை பொறுப்பு இருக்கிறாங்க? ஏன்னா இந்த ராசி பாருங்க கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க.
இதுலயுமே மதிப்பு மரியாதையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசியை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட இயற்கையான ஞான அறிவு அதிகமா இருக்குங்கிறாங்க. ஏன்னா இந்த ராசி பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் அதிகமா இருக்கும் இந்த ராசி. ஏன்னா காலபுருஷனுக்கு அது 11வது ராசியா வர்றதுனால இதுலயுமே ஒரு தன்மானத்தை இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இவங்க கும்பராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. அது இல்லாம காற்று ராசி இந்த ராசி சொல்றாங்க. காற்று ராசினா இவங்களுடைய குணங்கள் வந்து காற்று வேகத்துல உடைய குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய கேரக்டர் இதுலயுமே ஒரு லாப எண்ணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் இந்த லக்னம் இந்த ராசிக்காராக இருப்பாங்க. லாபம் என்ன, ஏதாச்சும் மனசுக்குள்ள ஆசை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும், நிறைய எண்ணங்கள் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். லாபம், வருமானம், இன்கம் இப்படிங்கிற தாட்லேயே வாழக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசிக்காரங்க, இந்த கும்ப லக்னக்காரங்க. அப்படிப்பட்ட கும்பராசி கும்ப லக்ன நபர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே தொடர்ச்சியாக கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்த கும்பராசி என்பர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம குறைஞ்ச நாள் தான் எல்லா கிரக பயிற்சி நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நம்ம இறை பயணம் கொஞ்ச நாள் தான் பயணிச்சு போயிட்டு இருக்கோம். நல்லா நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி, எந்த கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குது. எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சில பேருக்கு எல்லாருமே சிறப்பா இருக்குன்னு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்ட நஷ்டங்களை தாண்டி தான் வர முடியும் இந்த கலியுகத்துல. ஏன்னா இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினையை பொறுத்து தான் அவருக்கு பலன்கள் இருக்கும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஏன்னா ஒருத்தர் பாருங்க ஒரு வயசுல ஒரு 10 வயசுக்கு மேல பாருங்க நல்ல படிப்பு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய நபராக ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்க தொழில் வந்து ஒரு முடக்கமாக போயிட்டு இருக்கும். எதிர்பாராத ஒரு திடீர் மாற்றம் தொழில வரும். இதெல்லாம் இந்த கிரகத்துடைய தொடர்பு. அவருக்கு விதிஜாதத்துல இந்த வயசுல இந்த காரியம் உனக்கு இந்த கிரகம் அந்த வேலை செய்வேன்னு சொல்லுவார். இந்த வயசுல உங்களுக்கு இந்த காரியம் உங்களுக்கு சித்தி ஆகும். நீங்க ஜாதகமாக சொல்லுவாங்க, இத்தனை வயசுல திருமணம் பண்ணுங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் வரும்பாங்க. இதெல்லாம் எதை வச்சு சொல்றாங்க, இந்த தசாபுத்தியை வச்சு அந்த கிரகத்துடைய ஒளியை வச்சு உங்களுக்கு சொல்றாங்க இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் தசாபுத்திங்கிறது மெயினான ஒரு விஷயம். அதெல்லாம் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க, ஒரு பொது பலனா கொண்டு போங்க. இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக கோள்கள் எந்தெந்த இடத்துல இருக்காம பார்ப்போம். பொதுவாக பாருங்க ஒரு ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்ப ராசியில. அடுத்து 2ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மீன ராசியில. குரு பகவான் 3ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது மேச ராசியில. 8ஆம் பாவத்துல பார்த்தா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகா ராசியில. உங்களுக்கு சுக்கிர பகவான் 10ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது விருச்சக ராசியில. 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல 2 கிரக பயிற்சி வருது. சூரிய பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். கரெக்டாக ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஜனவரி 18க்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து 10ஆம் பாவத்துல இருந்து 11ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதான் இந்த கிரகத்துடைய தொடர்புகள். பொதுவாக பாருங்க, என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க, ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானும் கெடுக்க முடியாது. சனி கொடுப்பை யார் தடுப்பார், சனி கெடுக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பலவீனத்தையும் கொடுத்துருவாரு. ஏன்னா அது உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து. சனி பகவான் உங்களுக்கு என்ன விதியில எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும். நீங்க பிறந்த நேர பிரகாரம் நீங்க பிறக்கும் போது சனி பகவான் உங்களுக்கு என்ன ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு, அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஏன்னா சில பேருக்கு சனி பகவான் யோகத்தையும் கொடுத்துரும். இந்த 7.5 சனி காலத்துலதான் நிறைய பேருக்கு யோகமும் கிடைக்கும், பார்த்துருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து பொதுவாக ஒரு நீதி நேர்மைக்கு உள்ள கிரகம் சொல்றாங்க. இதுலயுமே ஒரு நீதி நியாயத்தோட செயல்பாடு பண்ணக்கூடிய கிரகம் அந்த சனி பகவானை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் எதுலையுமே இயக்கத்துக்கு பொதுவாக சனி பகவான் வந்து காரகர் வருவார். நம்மளுடைய உடம்புல எல்லாமே இயங்குது பார்த்தீங்கன்னா இயக்கத்துக்கு காரகர் சொல்றாங்க. தொழிலுக்கு இவரை காரகர் சொல்றாங்க உங்களுடைய சனி பகவானை. அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் ஒவ்வொருடைய ஜாதகத்திலையுமே நல்லா இருக்கும். ஏன்னா இவர் கர்மா காரகன் ஒரு பேரே சொல்லுவாங்க. கர்மா காரனா நம்முடைய கர்ம வினையில எடுத்து சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா அந்த சனி பகவான்கிட்ட கண்டிப்பா உண்டு. அவர் தான் நம்முடைய பெரியப்பா சித்தப்பா உறவுனா சொல்லுவாங்கல்ல, இதுக்கெல்லாம் அதிபதி இவர் தான். தொழில் வந்து நல்ல ஒரு தொழில் பிரம்மாண்டா பண்ணணும்னா, ஒரு உத்தியோகத்துல நல்ல ஒரு மக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும்னா சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பா உங்களுடைய ராசி அதிபதியோட தொடர்பு வேணும். இது இருந்தால் தான் அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு நல்லா இருக்குங்க. இதுக்கெல்லாம் இந்த காரகரா வர்றாரு. இவர் வந்து இதுக்கெல்லாம் காரகரா வருவார்.
மெயினாக இவரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட துறை, இரும்பு சம்மந்தப்பட்ட துறைனா இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் சனி பகவான் ஆதிக்கமாக வருவார். அப்படியோட சனி பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் மெயினாக நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும். அப்படிப்பட்ட சனி பகவான் பாருங்க, இனிமே உங்களுக்கு எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். எதனாலனா சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வக்ரமாயி இருந்தார், வக்ரமாயி பின்னோக்கி நகர்ந்து இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். வக்ர நிவர்த்தி உங்க ராசி மேல இருக்காரு. இப்போ வக்ர நிவர்த்தினால ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி போறதுக்கு முன்னாடி போறதுக்கு பின்னாடி நடந்து போறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்போ அது நிறைய நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு உண்டு பண்ணும். கெட்ட பலனா இங்க சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் கெட்ட பலன் இங்க இருக்காது. நிறைய நல்ல பலன் உங்களுக்கு நடக்கும் பாருங்க இந்த நேரத்துல. உங்களுக்கு என்னை பொறுத்தவரையும் இந்த வக்ர நிவர்த்தியானது உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். எல்லாம் சொல்லுவாங்க 7.5 சனியில எப்படிங்க இப்படி வசந்த காலம்னு சொல்றீங்க இந்த வார்த்தைன்னு சொல்லுவீங்க. எல்லாருமே கஷ்டம் தான், கஷ்டம் இல்லாத மனிதரே கிடையாது. நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய கிரகத்துக்கு ஏற்றாப்புல நம்ம எப்படி மாத்திக்கணும், ஒரு சில பரிகாரங்கள் வழிபாடு பண்ணும்போது அது எல்லாமே மாறும். அப்படி இருக்கும் பாருங்க, உங்களுக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க, அவருடைய பார்வை உங்க ராசி மேல படுது. அவருடைய பார்வை 7ஆம் இடத்துல பொதுமக்களுடைய தொடர்புல படுது. அது இல்லாம உங்க ராசிநாதன் பாருங்க, அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், இப்ப பயணிக்கக்கூடிய நட்சத்திரம். எதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் சொல்றேன்னா, வக்ர நிவர்த்தியாகி அவிட்ட நட்சத்திரத்துல போறாருன்னா அது வந்து பொதுவாக யாருடைய நட்சத்திரம், செவ்வாய் பகவான் நட்சத்திரம். உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாருங்க 3ஆம் வீட்டதிபதி 10ஆம் வீட்டதிபதி சாரத்துல நிற்கிறார். அவர் எங்க இருக்காரு, 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நிற்கிறார். அப்ப உங்களுக்கு எல்லாமே லாப எண்ணத்தை அவர் கொடுக்க போறான்னு காட்டுறாரு. எடுத்தான் என்ன சொல்றாரு, ஏதாச்சும் ஒரு லாபத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், ஒரு வருமான இன்கம் உங்க ஆசையை நிறைவேற்ற போறேன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்றாரு சனி பகவான். அதனால சொல்றேன், உங்களுக்கு எதிர்பார்த்த தன லாபங்கள்லாம் பயங்கரமா இருக்கும் இந்த நேரத்துல. பாருங்க ஜனவரி மாசம் ஏதாச்சும் ஒரு பணமோ வருமானம் இன்கமோ உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற அமைப்பை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார். யாருக்கெல்லாம் சனி பகவான் யோகமா இருக்காரோ கண்டிப்பாக பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். ஒரு உயர்ந்த ப்ரொமோஷன். இப்போ வேலை உத்தியோகத்துல பிரச்சனை தடையா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல வீண் அவமானம், வீண் பிரச்சனைகள், வீண் ஒரு தடைகளை நீங்க பார்த்துருப்பீங்க வேலை உத்தியோகம் சம்பந்தமாக. இது இப்ப சரியாகும். இது சரியாகி வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார். ப்ரொமோஷன் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வர்ற அளவுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துல. வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை கும்பராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் 11ஆம் வீட்டதிபதி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அது இல்லாம உங்களுக்கு பாருங்க 5ஆம் வீட்டதிபதி பிளஸ் 8ஆம் வீட்டதிபதி சாரத்துல நிற்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி புதனும் சேர்ந்து அங்கதான் இருக்காரு. அது இல்லாம சுக்கிர பகவான் இணைஞ்சுவார், 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதி சேர்ந்து இருக்காரு. அப்ப வேலை உத்தியோகத்துல நிறைய பேர் ப்ரொமோஷன் வெயிட் பண்றவங்களுக்கும் ப்ரொமோஷன் இந்த ஜனவரி மாசம் கரெக்டா 15ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைச்சிடும். ப்ரொமோஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் பதவி நிறைய பேர் கண்டிப்பா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா முயற்சி பண்றவங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் மூலமாக நிறைய அனுகூலங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும். என்னை பொறுத்தவரையும் அதுல முயற்சி பண்ற அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் மூலமாக. ஏன்னா வெளிநாடு கிரகம் யாருன்னா பொதுவாக 8ஆம் வீட்டு அதிபதி. 8ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காருன்னா இங்க வெளிநாடு வெளியூர் மூலமாக முயற்சி பண்றவங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கணும். அந்த ஜனவரி மாசம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க, வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றி பாதை நோக்கி நீங்க போக போறீங்க அப்படின்னு அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாட்டு பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ், அது இல்லாமல் இந்த அரசியல் தொடர்பு இல்லை அந்த அரசியல்வாதிலாம் பாருங்க, அவங்களாம் பாருங்க எதிர்பாராத ஒரு முன்னேற்றம், மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த அனைவருக்குமே பொதுவாக கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு மதிப்பு மரியாதையை மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க போறீங்க காட்டுறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அனைவருக்குமே பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த கமிஷன், அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரானிக் பிசினஸ், நிறைய பேர் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டில் உள்ளவங்கன்னா பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாரு. வட்டி தொழில் பண்றாங்க பாருங்க, பணம் சம்பந்தம் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, வட்டி பிசினஸ் தொழில் பண்றவங்கலாம் பாருங்க நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி படிப்பு கல்வி சம்பந்தமாக நிறைய விஷயம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். கல்வியில என்னை பொறுத்தவரையும் தடைப்படாது. கல்விகள் தடைப்படாம நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார். படிப்பு கல்வி சம்பந்தமாக நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார். ஏன்னா 11ஆம் இடத்துல புதன் நிற்கிறார். 5ஆம் வீட்டதி 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப அந்த சனியுடைய பார்வை பாருங்க நேராக 10ஆம் பார்வையை சுக்கிர பகவானை பார்க்கிறாரு. அப்ப நிறைய பேருக்கு படிப்பு கல்வியை மேல் படிப்பு பட்டப்படிப்பு அதிபதியை சுக்கிர பகவானை ஒரு 10ஆம் பார்வையா சிறப்பு பார்வையை பார்க்கறதுனால படிப்பு கல்வியில நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்க போறாருன்னு அமைச்சு கொடுக்குறாரு. அது எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல உள்ள எல்லா கிரகமும் பாருங்க, புதன் பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான் எல்லாமே 7ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தை பார்க்கறாங்க. அப்ப அதனால நிறைய பேருக்கு பாருங்க எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்க போறாரு. என்னை பொறுத்தவரையும் படிப்பு கல்வி தடைப்படாது. கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை இங்கே போய் படிக்கணும்னா கல்வியில் தடை இல்லாமல் தாமதமாக நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா கும்பராசி என்று எழுதுங்க. 7.5 சனி வந்துருச்சு கிடைக்காதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. உங்களுக்கு இனிமே கிடைக்கும். அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய கால்கள் போறதுனால நிறைய பேருக்கு அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை
அமைச்சு கொடுத்துருவார். நிறைய பேருக்கு நான் என்ன பொறுத்தவரைக்கும் பாருங்க நல்ல அனுகூலமா இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இனிமேல் குறையாது உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் பெருக்கி கொடுத்துரும். 2ஆம் இடத்துல ராகு, அதுவும் புதனுடைய கால்கள்ல. ரேவதி நட்சத்திரம், அந்த ரேவதி நட்சத்திர அதிபதி புதன் வந்து வக்ர நிவர்த்தியாகி 11ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ பொருளாதாரம் மிகப்பெரிய லாபம், இன்கம் பெருசா உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவார். பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்தார். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், ஒரு சங்கடங்கள் கண்டிப்பா இல்லாம இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரையும் ஒரு சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை யாருக்கெல்லாம் சனி பகவான் சரியா இல்லையோ தாக்கத்துல நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையை ஒரு தடையை பண்ணி போடுவோம். ஒன்னும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை வச்சு போடும், இல்லைன்னா வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வச்சு போடும், இல்லைன்னா திருமண வாழ்க்கையில தம்பதிகள்கிட்ட ஒரு 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 மன வருத்தத்தை வச்சிடும் சனி பகவான். அப்போ அதுல உள்ள பிரச்சனை சரியாகும். எதனாலனா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி யாருன்னா செவ்வாய் வரும் 11ஆம் இடத்துல போய் நிக்கிறார். அப்ப திருமணத்தில் உள்ள கலகங்கள் நீங்கி நிறைய பேருக்கு திருமண பேச்சுகள் முடிவாயிரும் பாருங்க. நிறைய அனுகூலமா நிறைய பேருக்கு சப்போர்ட் ஆகி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கூட்டு தொழில், உத்தியோகத்துல உயர் பதவி, கூட்டு தொழில், இது எல்லாமே பாருங்க சிறப்பாக இருக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்காதவங்களும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். டெஃபினட்டா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் அனுகூலமா அமைஞ்சிடும். ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடம்பு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த தடையை நீங்கிரும் உங்களுக்கு. இனிமே நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுத்தாரு. மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா பெண்களுக்கு சாதிக்கலாம். நிறைய பேர் பெண்கள் தைரியமா ஒரு வெற்றி பாதை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறார். விவசாய பணிகள் சார்ந்த விஷயம், விவசாயத்துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா அமைஞ்சிடும். லாட்ரி யோகம், நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கற கேள்வி என்ன கேட்குறாங்க, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. நிறைய பேர் 100% கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. அதுக்காட்டி இதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாங்க. கொஞ்சம் சுயஜாதத்தை கம்பேர் பண்ணிட்டு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம நட்சத்திர பலன்குள்ள போகுது. அவருடைய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்டத்துல பிறந்தா என்ன பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் பாருங்க. இவங்க ஒரு விஷயத்தை பிடிவாதம் பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்தை பிடிவாதமா அடைஞ்சு ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு. தன்மானத்தை, மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டராக இவங்க இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே ஒரு பதஷ்ட குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். எதுவுமே முன்கோவத்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிவிடுவாங்க. இவங்களுடைய எண்ணங்கள், இவங்க எப்போதுமே தொழிலை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. தொழில், முயற்சி, இதை பத்தி இவங்களோட சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். எது பண்ணாலும் நம்ம ஒரு வெற்றி பாதை நோக்கி செல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். தொழில் லாபம், இது எல்லாமே ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டராக நீங்க இருப்பீங்க. அதாவது இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப எதிர்பார்த்த லாபங்கள், வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு முன்னேற்றங்கள், இது எல்லாமே சிறப்பாங்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அதிகமாக லாபங்கள், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வித்துறை நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி, வேலை கிடைக்கலன்னு சொல்லி முயற்சி பண்ணி வேலை உத்தியோகம் கிடைச்சிடும். ப்ரமோஷன் நிறைய பேருக்கு கண்டிப்பா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பத்தி வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன் அமைஞ்சிடும். தொழில் நல்லா இருக்கும். அதே மாதிரி தொழில நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் சிறப்பா இருக்கிறது. அதிகமா இனி வரக்கூடிய காலங்கள் ஏற்ற சரி வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். இந்த நேரத்துல மட்டும் இனிமே எந்த ஒரு முயற்சியாவது வெற்றியை கொடுத்தாலும் உடல் உபாதனமே இருக்காது. மருத்துவத்துறை, இந்த வண்டி வாகன பிசினஸ் பண்ணாம பாருங்க, டிரைவர் தொழில் சார்ந்த விஷயம், கட்டிடத்துறையில வேலை பார்க்குறவங்க, மண் சம்பந்தமா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல லாபத்தை கொடுத்துருவார். அடுத்து சதய நட்சத்திரம். பொதுவாக சதயத்துல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள், எதுலையுமே பெருசா சிந்தனையாளர்கள். இவங்களுடைய சிந்தனை வந்து நம்ம பெரிய பெரிய தொழிலாளிலாம் பாருங்களேன் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. சதயத்துல பிறந்துட்டா வெளிநாடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. இவங்க எதுலையுமே ஆடம்பர சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். தன்னை ஆடம்பரமா உயர்த்தக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. தன லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இனிமே கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கும். ஒரு பேர் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் பாருங்க இனிமே எந்த ஒரு தடை இல்லாம நல்ல ஒரு வெற்றியை பார்த்துருப்பீங்க. அது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை, அரசியல் தொடர்பு, இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். அது எல்லாமே ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். இனிமே இந்த சதயத்தில் பிறந்த அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதை இருக்காது. தொழில் சம்பந்தமா நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை, அரசியல் சம்பந்தமா முயற்சி பண்ணுவாங்க. நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். இனிமே எதிர்பார்த்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போதுன்னா இருப்போம். சினி ஃபீல்டு, கலை ஃபீல்டுனா பாருங்க சூப்பரா இருக்கும். இந்த சதயத்தில் பிறந்த அனைவருக்குமே நல்ல அனுகூலமா அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம், அமைதியான குணம், சாந்தமான குணம், இதுலையுமே விட்டு கொடுத்து போற குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்க எப்படியுமே இதுலையுமே ஒரு லாப எண்ணத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. வருமான, இன்கம், லாப எண்ணத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரையும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதனால சொல்றேன், புரட்டாதியில் பிறந்த அனைவருக்குமே இனிமே படிப்பு கல்வித்துறை சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பண சம்பந்தம் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்க,
வட்டி தொழில் பிசினஸ் பண்றவங்க, நகைக்கடை சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார். பயணங்கள் மூலமாக வருமான திட்டங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சிறப்பாக அமைகிறது வாய்ப்பு இருக்கு. இனிமே தொழில் சார்ந்த விஷயம் நல்லா லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமையா சிறப்பா இருக்கும். இனிமே இந்த உடல் சார்ந்த பிரச்சனை இருந்தால் இனிமே தடைகள் நீங்கிரும். உடல் சார்ந்த பிரச்சனை குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலம் அமைகிறது வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய ஜனவரி மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக இந்த மாதம் அமைகிறது.